நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஆலோசனையை நம்ம இருதயத்துக்கு நேராய் வரும்பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், அப்படியே உள்வாங்கிக் கொள்வோமானால், கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் அந்த ஆலோசனை நம்ம இருதயத்தை தங்குகிறதா இருக்கும். வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் சிலுவையின் அன்பா இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. ஆதி நாட்களிலே ஒரு காரியம் நடந்தது. என்னவென்றால், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆதாம் இடத்திலே ஏவாள் இடத்திலே பரிபூரணமாக இருந்தது. அந்த ஆசீர்வாதங்கள் பிசாசினால் என்ன செய்யப்பட்டது? அபகரிக்கப்பட்டது. ஆமென். அப்படின்னா இங்கேருந்து பத்திரம் எங்கே போயிருச்சு? ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன செஞ்சிருச்சு? பத்திரம். அல்லேலூயா. வாசித்த வசனம் என்ன? நமக்கு எதிரடையாகவும் அப்படின்னு சொல்லி வசனம் வாசித்தோம். கையெழுத்தை குலைச்சி சிலுவை மேலே ஆணி அடித்தாருன்னு. ஆனால் செய்தியின் ஆலோசனை தலைப்பு என்ன? வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலே சிலுவையின் அன்பு. எப்படி அது வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதான் செய்தியாக என்ன செய்ய போகிறேன், நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆக நீங்கள் என்னை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்ல வருகிறத கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார்? இடைபடுவார், பேசுவார். என் வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை உங்கள் இருதயம் என்ன செய்யும்? அறிந்து கொள்ளுதலாக இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய பழைய ஏற்பாடு காலத்திலே, பழைய ஏற்பாடு நாட்களிலே, ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் ஒரு பத்திரம் போட்டு என்ன செய்கிறார்? இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்குரியது என்று சொல்லி என்ன செய்கிறார்? கையில் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்பட்டதென்றால், ஏமாற்றப்பட்டு பறிக்கப்பட்டு அவர்களை விட்டு நீங்களாகி போயிடுச்சு. இப்போ பத்திரம் எங்கே போயிடுச்சு? பிசாசு கையிட போயிடுச்சு. இனி அந்த பத்திரம் அவங்கள்ட்ட என்ன செய்யாது? ஆதாம் ஏவாள் கிட்ட இருக்க முடியாது. இல்லை, அவங்க இழந்துட்டாங்க. இது பிசாசு எடுத்துக்கொண்டான். ஆனால் பிசாசு பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. கவனிங்க. பிசாசு என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்த முடியாது. அவன் வச்சிருப்பான், அதை லாக் பண்ணி வச்சுருப்பான், அதில் கை வச்சுருப்பான், அதை எடுக்கக்கூடாது. யாராவது சீட்டு போடணும்னா துண்டை தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி துண்டை தூக்கி போட்டு என்ன செய்கிறான்? லாக் பண்ணிடுறான். ஆள் வரமாட்டாங்க, ஆனால் சீட்டு என்ன செய்யும்? காலியாக இருக்கும். அது மாதிரி காலியாக என்ன செய்யிருப்பான்? வச்சுருப்பான், ஆனால் யூஸ் பண்ண மாட்டான். அவனும் உட்கார மாட்டான், அவன் உட்கார முடியாது. ஆசீர்வாதங்களை அவன் லாக் பண்ணுறதுனால கையெழுத்து என்ன செஞ்சிருச்சு? அவங்ககிட்ட போயிடுச்சு. நம்முடைய பத்திரங்கள், ஆண்டு எழுதி கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அங்கே பரிமாறிடுச்சு. இப்போ பூமியிலே முள் முளைக்குது. என்ன முளைக்குது? முள் எதற்கு அடையாளம்னா சாபத்துக்கு அடையாளம். முள் சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறதுனால போகும் இடமெல்லாம் குறுக்கும் முள் என்ன செய்து தான்? முளைச்சி தான். இப்போது ஆதாம் ஏவாள் அவங்களுடைய கஷ்டத்தின் நாட்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? கடந்து போகிறாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், வாக்கு தத்துவம் எதுவுமே என்ன செய்யலை? இல்லை. இனி எல்லாம் வேலை செய்யணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். அப்படின்னா தான் உனக்குள்ள வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? வாழ்ந்து முடிக்க முடியும். இது கர்த்தர் கொடுத்த சாபத்தில் ஒன்றான செய்யுது. பிள்ளையுடைய வாழ்க்கையில், மனிதருடைய வாழ்க்கையில மாறி போகிறது. இப்போ இந்த கையெழுத்து அங்கே ஆதியில் குலைக்கப்பட்டு விட்டது. எந்த கையெழுத்து? ஆசீர்வாதம் என்கிற கையெழுத்து, வாக்கு தத்தம் என்கிற கையெழுத்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிசாசின் மூலமாக என்ன செய்தது? ஆமாம், அது குலைக்கப்பட்டுருச்சு. அது அங்கேருந்து பிடுங்கப்பட்டுருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ இதை மீண்டு எடுக்கும்படியாய் புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய பிந்தின ஆதாமாய் யார் வருகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த தேவன், நம்முடைய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இழந்து போன ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் நமக்கு சொந்தமாக்க மீண்டும் அவர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குதான். என்ன சந்தோஷம்? இப்போ உங்கள் முன்னாடி என் முன்னாடி ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வச்சோம்னா நம்ம வெள்ளை கொடி காட்டுவோம் எல்லாரும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது நமக்கு ஒரு சந்தோஷம். அப்பா இதை வச்சு இந்த கடன் என்ன செஞ்சிடலாம், அப்பாடியோ 1லேருந்து வெளியே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி என்ன செய்யும் உங்களுக்குள்ளே வரும். அப்படி தானே? எனக்கெல்லாம் என் கடன் இருக்கா, நீங்கள் என்ன என்கிட்ட கடனை பற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரி என்ன சில பேர் பார்க்குறீங்க. கடன் இல்லாத உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடன் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்களாக. ஆமாம். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம்னா, சிலுவையில் என் பிள்ளைகளுக்கு நான் அவங்க இழந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் திரும்ப அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறேன். அது என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் தெரியுது, எனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் யாருக்காக உழைக்கிறீங்க, யாருக்காக ஓடுறீங்க, யாருக்காக கஷ்டப்படுறீங்க, யாருக்காக பிரயாசப்பட்டு உழைக்கிறீங்க, யாருக்காக ஓவர் டைம் பார்க்குறீங்க, யாருக்காக? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி தானே? அதுக்கு உங்களுக்கு முன்னாடி கஷ்டமான ஒரு சூழல் தான், ரொம்ப கடினமான வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வேலையை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று வாங்கிட்டு வரீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி தானே? பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கிட்டு போகும்போது அந்த கஷ்டப்படுறோம், ஆனால் அது நம்மோட என்ன செய்யுது, போகுது. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நம்முடைய இருதயம், இதுதான் பெற்றோருடைய இருதயம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கும் ஆண்டவர் அதே சுச்சுவேஷனில் இருக்கிறார். இப்போ என்னென்னா, எனக்கு இது கஷ்டம்தான், சிலுவை மரணம் எனக்கு வேதனை தான், சிலுவை மரணம் எனக்கு ரொம்ப கடினமான ஒன்று தான், ஆனாலும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா, நான் பிந்தின ஆதாமாய் என் பிள்ளைகளை இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் அவங்க கையில் கொடுக்க போகிறேன், மீண்டும் அவங்க கரத்தில் வைக்க போகிறேன், அவங்க இழந்த எல்லாவற்றையும். ஆமென். ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், பூமியில் இருக்கிற எல்லாம் உனக்கு கீழே தான், நீ தான் அவைகளை ஆண்டு கொள்ளணும். ஆமென். சிங்கம் வருது, அதுக்கு சிங்கம்னு பேர் வச்சு ஆதாம் என்ன செய்கிறாரு, இன்றிலிருந்து நீ சிங்கம் எனப்படுவாயாக, வரி வரியாக இருக்குது, நீ இனிமேல் வரி குதிரை எனப்படுவாயாக, புலி எனப்படுவாயாக. இப்படி தான் என்ன செய்கிறாரு, எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பேர் வைக்கிறாரு. யார்? ஆதாம். இப்படி எல்லாம் அவருக்கு கீழே தான் என்ன செய்து இருந்தது. ஆனால் பிசாசு தந்திரமாய் பிடுங்கிட்டான். அதை என் தேவன் இரத்தத்தினாலே சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து, உங்களுக்காக எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து, அதை மீண்டுமாய் பெற்று நம்ம கரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். இனி நாம் அடிமைத்தன வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம், இனி நான் பழைய வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் தகப்பன் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமேன். சொல்லுங்கம்மா. ஆமேன். ஆமேன். வாக்கு தத்தம் பாருங்கள், சந்தோஷத்தில் அந்த அவருக்கு முன்னாக வைக்கப்பட்ட சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அங்கே நான் அந்த இடத்த வாக்கு தத்தம்னு சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, பூமியின் மச்சங்கள் உனக்கு கீழே அடங்கியிருக்கும், சகல ஆகாயத்து பறவைகள் உனக்கு கீழே அடங்கியிருக்கும், கடல் சமுத்திரத்தின் மச்சங்கள் உனக்கு கீழே அடங்கியிருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வாக்கு தத்துவங்களை இழந்து போயிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷம் என்னென்னா, என் பிள்ளைகளுக்கு உண்டான வாக்கு தத்துவங்களை மீண்டுமா என்ன செய்ய போகிறேன், நான் எடுத்து அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். வசனம் அழியாதுங்க, வசனம் அழியாதுங்க, வார்த்தை மறையாதுங்க. உலகமே அழிஞ்சிருமா, இந்த வசனத்து இந்த பைபிளில் இருக்கிற எழுத்துக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது பாருங்க, புள்ளி, அந்த புள்ளி கூட என்ன செய்யாதான். அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒருவர் பைபிளை வாங்கி குப்பை தொட்டியில் போட்டார். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் என்ன தான் பண்ணாலும், குப்பை தொட்டியில் போட்டாலும், எரிச்சாலும், சாம்பல் ஆக்கினாலும், அதை மிக்சியில் போட்டு அவர் அரைச்சே கீழே ஊற்றினாலும், வேதம் சொல்லுது, நீ இதை செய்கிறதுனால இது அழிஞ்சிருமான்னா அழியாது.
அல்லேலூயா. நீ இதை செய்கிறதுனால இது ஒழிஞ்சிருமானா ஒழியாது. ஆமே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உன்னால் ஒழிக்க முடியுமா? ஆமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். இவர் அவ்வளவு அண்ட சராசங்களை உருவாக்கினவர். பூமியை வார்த்தையில் தொங்க விட்டுருக்கிறாராம். இவர் தூக்கி கீழே போடுறதுனால ஏன் மாறிட போகுது? ஆமே. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை தடுக்க இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை, இனிமேல் வரப்போகிறதும் இல்லை. அவரை தடுக்க உலகத்தில் இல்லை, 7 உலகத்திலும் யாரும் இல்லை. ஆமே. தேவர்களுக்கெல்லாம் தேவர் அவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். வசனம் சொல்லுது, வானோராம் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர். அவர் 3 உலகத்தை அடுக்கிறார் பாருங்க. ஆவி ஆத்மா சரீரம் மாதிரி 3 காரியத்தை அடுக்கிறார். மேலோகம், இந்த பூலோகம், இதுக்கு கீழே இருக்கிற கீழோகம். இது எல்லா லோகத்திலையும் இயேசு என்கிற ஒரே நாமம் தான் உயர்ந்த நாமம். அந்த நாமத்துக்கு கீழே எல்லா முழங்காலும் முடங்கும். ஆமே. அப்பேற்பட்ட நாமத்தை உடைய, அப்பேற்பட்ட அதிகாரத்தை உடையவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் பாவமானார். ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குங்கிறவமாக செய்வாராம். எப்படி செய்வாராம்? ஆமாம். அவருக்கு ஷார்ட்கட்டுக்கு போக தெரியுமானா தெரியும். ஆனால் ஷார்ட்கட்டில் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். இப்படித்தான் இந்த ஆர்டர் படி, அவர் கொடுத்த ஆர்டர் படியே செய்தால் இது ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அப்படின்னா அவர் பூமியில் மனிதனாக இறங்கி வருவார். பிள்ளைகள் மாம்சம் ரத்தம் உடையபடினால் அவரும் மாம்சம் ரத்தம் உடையவராக வருவார். அவர் எல்லா மனிதனைப் போல இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்து காட்டுவார். பாவ இச்சையில் ஜெயிப்பார். அவர் எல்லாருடைய வார்த்தையில் ஜெயிப்பார். அவருடைய கேட்கிற கேள்வியில் அவர்களை ஜெயிப்பார். வார்த்தையினாலே ஜெயிப்பார். இது எல்லாவற்றையும் நம்மை போல வாழ்ந்து ஜெயித்து சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவனை அவரை எடுத்துக்கொண்டு மீண்டும் உயிரோடு எழுந்து நம்மோடு கூட இப்பொழுதும் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என் ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி கொடுத்துட்டார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நான் யோசித்தேன். வாக்கு தத்தங்களை ஆண்டவர் சுதந்திரித்து கொடுக்கிறாரு. ஆனால் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள என்ன இல்லை, அந்த ஜனங்களுக்கு சந்தேகம், கேள்வி. அநேக இடங்களில் வாக்கு தத்தத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிற அந்த சமயத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகிறேன், வாங்க அப்படியே என் கூட வாங்கண்ணே. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அடிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. பிலாத்துவிட கொண்டு போகிறாங்க, நிறைய ராஜாக்களை கொண்டு போகிறாங்க, ரோமர்கிட்ட கொண்டு போகிறாங்க. நிறைய இடத்துல கொண்டு போகும்போது இவரை கூடவே கூட்டு போய் எல்லாரும் சொல்கிறாங்க, இவரை சிலுவையில் ஆமாம், அவன் சிலுவையில் அறையினவுடனே இவர் யார் எல்லைக்கு உட்படு, இவர் ரோமன். அப்போ ரோமாவுக்கு அனுப்பிச்சி விட்ரு, இல்லை அவர் யூதாவுடைய இடத்துல என்ன செய்ய, விசாரணை இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ரு. அங்கே போய் நின்னாலும் அங்கே இவரை சிலுவையில் அறையும். கடைசியில் பிலாத்து தான் என்ன செய்கிறான், ஆமாம், முடிவுக்கு வராப்பில் உங்களுக்கு யாரை ரிலீஸ் பண்ணணும், பரபாசையா இயேசுவையா? நம்ம ஜனம் கைவிரிச்சு கேட்குது பாருங்கள், எங்களுக்கு பரபாசை ரிலீஸ் பண்ணிடுங்க, இயேசுவை சிலுவையில். அல்லேலூயா. யார்? யூத ஜனம். சரி, நான் சொல்ல வர கான்செப்டே வேறு. இந்த கான்செப்ட் போனால் இது எனக்கு பெரிய ஒரு கான்செப்டாகவே தான் இருக்குது. இப்படி எவ்வளோ கேட்குறோம், பரபாசை விடுதலை செய்யணுமா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில்? ஆமாம், சுத்தமான கடந்த நான் ஒரு நாட்களில் பேசுகிறேன். சிலுவையில் அறையும்னு சொல்லிட்டாங்க. எடுத்து வாசிங்க அந்த சிலுவையில் அறையிற இடத்த, மார்க் 15:14. அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. என்று சொன்னாங்களா? சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும். பிலாத்து கேட்குறாரு, ஏன் என்ன குற்றம் செய்தார் இவர்? மரண தண்டனைக்கு உண்டான ஒரு குற்றமும் இவரிடத்தில் என்ன இல்லை. தேவதூஷணம் சொன்னாருன்னு தவிர வேறு ஒரு குற்றமும் என்ன இல்லை, உறுதிப்படுத்தப்படலை. அதுவும் அவர் ஒத்துக்கவும் இல்லை, அதுக்கு ஒழுங்கான சாட்சியம் என்ன செய்யலை இல்லை. இதை வச்சு ஒருத்தரை சிலுவையில் அறைய முடியாது, என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஜனங்கள் சொல்கிறாங்க, அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில். இப்போ சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சாச்சு.
கொல்கதா மலையில் கொண்டு போய் என்ன செஞ்சாச்சு? சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்போ அரைஞ்சதுக்கு அப்புறம் மார்க் 15:32 வாசிங்க. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும், சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லி இறங்கி வரட்டும். அல்லேலூயா. இந்த ஜனம்தான் சிலுவையில் அடி சிலுவையில் அடி சிலுவையில் அடினுச்சு. இப்போ இதே ஜனம் சொல்லுது, இவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால், இவரை நாங்கள் நம்பணும் அப்படின்னா, இவர் வந்து தேவனுடைய குமாரன், இவர் சொல்கிறது உண்மை அப்படின்னா என்ன செய்யணுமா? சிலுவையிலிருந்து இறங்கி வரணுமா? இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவன் கூட அடிக்கப்பட்ட கள்ளனும் அப்படியே அவரை தூஷித்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இப்போ ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. என்ன செய்யுங்க? கீழே இறங்கி வாரும், நீ தான் கடவுளாச்சே, நீ தான் ராஜாவாச்சே, நீ தான் தேவனுடைய குமாரன் ஆச்சே. இதில் இன்னொருத்தன் சொல்கிறான், கொஞ்ச நேரம் பொறு, எலியா வராரான்னு பார்ப்போம் அப்படிங்கிறான். எதுக்கு? இவர் மேலே நோக்கி பிதாவே அப்படின்றார்ல. உடனே இன்னொருத்தன் கிளம்புற ஒருத்தனை பிடிச்சி நிப்பாட்டி, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, எலியாவை கூப்பிட்றவர், எலியா வராரான்னு பார்ப்போம், வந்தாருன்னா பார்த்துட்டு போவோம், அவரையும் வந்தால் பார்க்குறதுக்கு இருப்பியா நீ? அவன் சொல்கிறான் பார்த்துட்டு போவோம் அப்படிங்க. இப்படிலாம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறையுன்றாங்க. இப்போ சிலுவையில் இருந்து இறங்கி வந்தால் விசுவாசிப்போன்றாங்க. ஆண்டவர் விசுவாசிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால இறங்கி ஒரு வேளை வந்திருக்கலாம்ல, விசுவாசிக்கணும்ல. அவங்களும் அவங்க அடையாளத்தை தேடுறாங்கல்ல, சில அடையாளத்தை கர்த்தர் காண்பித்தார்ல. இங்கே ஆண்டவர் அடையாளத்தை காண்பிக்க விரும்பலைங்க. ஆமென். நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் எங்கு எதை எப்போ எப்படி செய்யணுன்றதில் ரொம்ப கை தேர்ந்தவர். எப்போ செய்யணுமோ அதை என்ன செய்வார்? செய்வார். எப்போ எதை செய்யணுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவர் சர்வ ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இவங்க விசுவாசிக்கிறதுக்காக இறங்கி வந்துட்டார்னா பட்ட எல்லா பிரயாசமும் வீண். அவரால் இறங்கி வர முடியாமல் இல்லை. அவர் மரிக்கணும் என்பது தீர்க்க தரிசனம். அவர் மரித்து 3 நாள் என்ன செய்யணும்? பாதாளத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணணும், அங்கே இருக்கிறவர்களையும் மீட்கணும். அந்த 3 நாள் இவர் 33 வருஷம் இங்கே இருந்தார். 3 வருஷம் தான் என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்கிறார். இந்த 3 வருஷம் பூலோகத்தில் ஊழியம், 3 நாள் பாதாளத்தில் ஊழியம், 3ஆவது நாள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பரலோகத்தில் ஊழியம். அல்லேலூயா. பாருங்க, இவருங்க ஒரு டைம் டேபிள் போட்டு என்ன செய்கிறாரு? எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு இருக்கிறார். இவங்க 2 பேர் இவர் இறங்கி வரட்டும், எனக்கு ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன செய்ய மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் என்ன செய்தாராம்? அவர் கூப்பிடுகிறவராக இருக்கிறார். கூப்பிட்ட உடனே என்ன செய்யறான்? அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இதை பார்த்த 45ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்ட அநேகர் என்ன செஞ்சாங்க? யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ இங்க அநேகர் விசுவாசம் வைக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவர் ஒருத்தர் செத்தவனை என்ன செய்யறாரு? உயிரோடு எழுப்புறார். இங்க அவர் செய்ய முடியாம இல்லைல்ல, மரித்தவனை எழுப்புறாரு. இவர் மரணத்துக்கே இன்னும் போகல, இன்னும் மரணம் அடையவே இல்லை. இவரால் இறங்கி வர முடியும். ஆனால் இவர் செய்தவைகளை அவர்கள் என்ன செய்யலை? பார்த்து விசுவாசிக்கலை. இவர் டைரெக்டாக இப்போ இவன் கண்ணு முன்னாடி செய்யணும். செஞ்சால் தான் என்ன செய்வாங்களாம்? அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறதில்ல? வெளிப்படையாக, ரொம்ப வெளிப்படையாக எதையும் காட்டுறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. ஆமாம், நேராக வந்துடுறது, வந்து உட்காந்துட்டு ஆண்டவருக்கு ஆர்டர் போடுறது. ஆண்டவரே இப்போ இறங்கி வரோம், நீர் வந்தீர்னா நான் என்ன செய்வேன்? அங்கே வரமாட்டார். ஆனால் இன்னொரு இடத்துல வருவார். எங்கே தெரியுமா? முட்டி போட்டு ஒருத்தன் சொல்லுவான், நான் இப்போ சாவ போகிறேன், ஒருவேளை கடவுள் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யுங்க? தரிசனம் கொடுங்க, நான் நம்புகிறேன், அப்புறமா உங்களே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அங்கே வருவார். அல்லேலூயா.
அவன் சாவ போனாலும் முட்டி போட்டு என்ன செய்கிறான், பயபக்தியாக பவ்யமாக கேட்குறான், ஆண்டவரே கடவுளே யாராவது இருந்தால் என்ன செய்யுங்க, என்ன காப்பாடுங்க, விடுவீங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் ரொம்ப தாழ்மையாக நம்ம ஆட்கள் தான் என்ன செய்கிறது. ஏன்னா யூதர்கள் பார்த்துங்க, சிலுவையில் அறையும் நாங்களே சொல்லுவோம், சிலுவையிலேருந்து இறங்கிவான்னு நாங்களே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம், நேராக வந்து உக்காந்துக்கிட்டு இறங்கி வாரும், என்னோடு பேசும், இப்பொழுது எனக்கு இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லியே ஆகணும், இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்து கேட்கிறவங்க எப்படி கேட்பாங்க? தரிசித்து கேட்குறவங்க, இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒன்று வேணும்னா பார்க்குறீங்க, இது வேணும் அப்படின்னு கேட்பீங்க. இது தரிசித்து கேட்குறது. ஒன்றுமே இல்லை, அங்கே கடையே இல்லை, இங்கே ஏதாவது இருக்குமா அப்படி என்ன செய்வோம், முதல்ல ஒரு பவியமாக கேட்போம். எடுத்த உடனே என்ன செய்வான், கடையே ஒன்றுமே இல்லை, அங்கே போய்ட்டு இதை கொடு அப்படின்னா அவன் ஒன்றும் கிடைக்காது. தரிசித்து கேட்கறது அல்ல, விசுவாசித்து கேட்கறது வேற. ஆமென். தன் பாவி என்று உணர்ந்து ஒருத்தன் சொல்கிறான், நான் பாவி ஆண்டவரே, மார்பில் அடித்து கொண்டு என் மேலே கிருபையாயிரும்னு சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான், மப்பா வந்து நின்றுட்டு, ஆண்டவரே 2 தடவை உபவாசிக்கிறேன், 3 தடவை குளிக்கிறேன், 4 வாட்டி பல் தேய்க்கிறேன், 5 வாட்டி என்னென்னவோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாருங்க, உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் என் பிள்ளை நான் விரும்புகிற மாதிரி என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். எல்லா பிள்ளையும் ஆண்டவர் நேசிக்கிற, ஆண்டவர் விரும்புகிற பிள்ளையாக மாறணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒரு தினைக்கு ஒரு தினசுக்கு போகிறது இல்லை. எல்லாரும் ஒரே இடத்துல கூடி உக்காந்து ஒரே நோக்கத்தோட, ஒரே எண்ணத்தோட, ஒரே காரியத்துக்கு கருத்தாக ஜெபிக்கிற அந்த கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அவங்களுக்கு வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்குறார், அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குறார், அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார். ஏன்னா ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே ஆண்டவர் நிச்சயம் அசைவாடியே ஆவார், அங்கே நிச்சயம் ஆண்டவர் கிரியை செய்தே ஆவார். ஒரே எண்ணத்தோட கருத்தாக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய எல்லா காரியங்களையும் மாற்றிட்டேன், சிலுவையில் எல்லாம் மாறிடுச்சு. இது வரைக்கும் நான் முன்னாடி இருந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இல்லை, இப்போ ஆண்டவர் என்னை புது சிருஷ்டியாக வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய புது உடன்படிக்கைக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை என்னை முழுவதும் தாங்குகிறது. என் கால்கள் சறுக்கும் போது கிருபை அனுப்பி தாங்குகிறார், கல்லில் இடராதபடிக்கு தூதரை அனுப்புகிறார். இதெல்லாம் ஆண்டவர் கிருபையாக என்னை காக்கிறார். நான் முந்தி நடக்கும்போது கீழே விழுந்தா என்னை தூக்குறது கூட யாரும் இல்லை, ஆனால் இப்போ என்னை தூக்குறதுக்கு தூதர்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார், என் கூடவே வச்சிருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியான எப்போது என் கூடவே இருக்கிறார். ஏன்? நான் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நான் அவருடைய வார்த்தைகளை எனக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஆமாம், முதல் காரியம் சொன்னேன், அவர் சிலுவைக்கு முன்பதாக நம்முடைய வாக்கு தத்தங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் அங்கே பார்த்ததுனால அதை சந்தோஷமாக எண்ணி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதனால் நீங்களும் நானும் வாக்குத்தத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. கடைசி அந்த வார்த்தையை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கடைசி லைன், அந்த வசனத்துடைய கடைசி லைன், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டார், வாக்குத்தத்தம் என்னுடையதுன்னு யார் விசுவாசிப்பாங்களாம்? நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? நான் நித்திய ஜீவனுக்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், யாருக்கு நிறைவேறும் அப்படின்னா, விசுவாசித்து நித்திய ஜீவனுக்கு நேராக நான் நடத்தப்படுகிறேன் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யும்? இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், இந்த வசனங்கள் நிறைவேறும், இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். ஆமென். நான் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ அதில் எனக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும்.
நம்பிக்கையே இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைக்கக்கூடாது. அப்படி விசுவாசம் இல்லாமல் நினைக்கூட கூடாதான். இதை பெற்றுக்கொள்ளலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம், அது தருவார், இது தருவார் அப்படின்னு யோசிக்கக்கூட கூடாதுன்றார். விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ஆமாம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. கவனிங்க, இங்கே யோவான் புத்தகம் எடுத்துக்கோ. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய், நித்திய ஜீவ காலமா என்ன செய்யுமா? ஊறுகிற நீரூற்றா என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. இங்க சமாரியா ஸ்திரீ, அந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனோடு கூட பேசுகிறார். அவன் முதல்ல நித்திய ஜீவனை குறித்து பேசும்போது ஏளனம் பண்ணுறான், ஆண்டவரை கேலி பண்ணுறான். ஆண்டவரே, உம்மிடத்தில் கயிறும் இல்லை, மொண்டுக்குள்ள பாத்திரமும் இல்லை, கிணறு வேறு ரொம்ப ஆழமாக இருக்குது, உமக்கு தண்ணி குடிக்கவே இப்போதைக்கு முடியாது, நீர் எங்கே நித்திய ஜீவனை எனக்கு என்ன செய்ய போறீர் இப்படின்னு கேலி பண்ணுறா. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அவளை என்ன செய்கிறாரு? அப்ரோச் பண்ணுறாரு. நான் கொடுக்குற தண்ணீரை கொடுக்குறேன்னு ஒரு நாள் என்ன செய்யாது. இப்போ அவள் இருதயத்தில் அது குத்தப்படுது, தொடப்படுது. உடனே சொல்கிறா, எஜமானே, ஆண்டவரே, எனக்கு அந்த தண்ணி என்ன செய்யுங்க, தாங்க. அல்லேலூயா. முதல்ல விசுவாசம் இல்லை, முதல்ல நம்பிக்கை இல்லை. முதல்ல நம்ம ஆண்டவரை பூசி கேள்விப்படும் போது என்ன செஞ்சுருப்போம்? கேள்வி பண்ணியிருப்போம். அப்படி தானே? சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாம கூட நடந்திருப்போம். ஆனால் நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே, அவருடைய விசுவாசம் வந்த உடனே, நம்பிக்கை வந்த உடனே என்ன செய்கிறா? ஆண்டவரை கேட்குற, ஆண்டவரே, இதை எனக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இந்த விசுவாசம் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அநேகருக்கு அது குறித்து சொல்வீங்க. ஆமாம். 29ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை என்ன தெரியுமா? இதுதான் விசுவாசத்தின் கிரியை. நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்றதுக்கு என்ன அடையாளம் காட்டுவீங்க? எப்படி அதை அடையாளப்படுத்துவீங்க? நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா, அநேகருக்கு இந்த ஆண்டவரை குறித்து விசுவாசமாக சொன்னீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்க. ரெண்டாவது, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவள் கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்கள். ஆமாம். சமாரியா தேசத்தில் பாதி ரட்சிக்கப்பட்டுருச்சிங்க இவர் வார்த்தையினால். ஆமாம். விசுவாசத்தோடு போய் சொன்னா, நம்பிக்கையோடு போய் சொன்னா. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருத்தர் அறிவித்தார், ஒருத்தர் சொன்னார். தீர்க்கதரிசி வருகிறார் என்று அறிந்திருக்கிறேன், மேசியா வருவார் என்று எனக்கு அறிந்திருக்கிறேன், அவர்தானோ என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் அவர் அப்படின்றாரு. அல்லேலூயா. வருகிறவராகிய மேசியா நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கிறிஸ்துதானோ வந்து பாருங்கன்னு சொல்லி ஊரையே என்ன செஞ்சுட்டா? கூட்டு வந்து 39ஆம் வசனம் வாசிப்போம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பெருக்கணும். ஆமென். விசுவாசம்னா உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பெருகிறது இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அடுத்தடுத்த நபர்களுக்குள்ளே என்ன செய்யணும்? பெருகணும். அவர் சொல்கிறார், அங்கே வேதம் சொல்கிறது, அநேகர் சமாரியர் அநேகர் என்ன செய்தாங்க? வந்தவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற அதிசயங்கள் அது பெரிதாக இருக்கும். நான் ஒரு அற்புதத்தை செய்கிறேன் அப்படின்னா, அந்த அற்புதத்தில் 1000 நன்மைகள் என்ன செய்யும்? நம்ம ஒன்று தொட்டு ஒரு அற்புதம் என்ன செய்யும்? நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. பேதுரு ஒரு இடத்துக்கு போகிறாரு. பேதுருடைய நிழல்பட்டு என்ன செய்கிறாங்க? சுகமாகிறாங்க. அவருடைய சீஷர்கள் நிமித்தமாக அநேக அற்புதங்கள் நடத்தப்படுகிறது. அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விசுவாசம் இல்லை. மீண்டுமா மீன் பிடிக்க போகிறார். ஒருத்தர் எல்லாம் அவங்கவுங்க ஓடி தனித்தனியாக ஒளியிறாங்க. அநேக வெளியே வரவே பயப்படுறாங்க. வாசப்படியில் நின்று கதவை திறக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? இவ்வளவு பயந்த காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும்
விசுவாசம் அவளிடத்துல பெருகின போதோ ஒரே பிரசங்கத்தில் 4000 பேர், ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர். அந்த விசுவாசம் அநேகருக்கு விசுவாசத்தை என்ன செய்யும்? மாறி இறைக்கும். அவங்க இருதயத்தில் விசுவாசத்தை பெருக வைக்கும். நீங்கள் பேசும்போதே அவங்க இருதய விசுவாசத்தில் பெருகும். அல்லேலூயா. அப்படி பெருகுமானால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறீங்க. அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் நிறைவேறுதல் அந்த சிலுவையின் அன்பாக இருக்கிறது. அது என்னன்னா, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதி நாட்களில் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், பிடுங்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பிந்தின ஆதாமாய் அவர் நம்மிடத்தில் மீண்டுமாய் திருப்பி என்ன செய்துட்டார்? கொடுத்துட்டார். அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு ஒளித்து வைக்கப்பட்டது கிறிஸ்துவின் சிலுவை இரத்தத்தினாலே எடுக்கப்பட்டு மீண்டும் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டது. இனி அது உங்களிடத்தில் மறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்கள் பின்னோக்கி போகணும் அவசியம் இல்லை. எந்த இடத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை என்ன செய்யலாம்? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலம் உண்டாக இருக்கிறது. எங்கும் அவரை தொழுது கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது. எல்லா இடங்களிலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறிவிட்டது. அல்லேலூயா. இது கடைசி காலத்தின் அடையாளம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, விசுவாசத்தில் பெருகுங்க. சிலுவையின் ரத்தம் எனக்குள்ள விசுவாசத்தை பெருக வைக்க விரும்புது. இவ்வளோ நேரம் நான் சொன்ன காரியங்கள்லாம் விசுவாசத்துக்கு உங்களை ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. சமாரியா ஸ்திரீ அவள் பாவியான ஸ்திரீன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவள் சொல்ல வேதம் அழகாக அவளை அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுது. அவள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் சமாரியரில் அநேகர் என்ன செய்தாங்களாம்? ரட்சிக்கப்பட்டாங்க, விசுவாசம் உள்ளவர்களானாங்க. ஆமென். நேற்று தினத்தில் பாவியான ஸ்திரீ தான், கல்லறியும்படி கொண்டு வந்த ஸ்திரீ தான். ஆனால் அவளிடத்தில் என்ன காரியம் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவளிடத்தில் விசுவாசத்தை பெருக பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லணும்? உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லறிய கடவன். அவங்களிடத்தில் பாவம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டான்? ஆமாம், அவங்க விசுவாசம் அப்படி, எங்கட பாவம் இருக்குதுன்ற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாத, உனக்குள்ள பரிசுத்தத்தை கொடுக்குறேன், இனி பாவி என்று நீ அழைக்கப்படுகிறது இல்லை, எல்லாராலையும் நீ இனிமேல் என்ன செய்வ? மதிக்கப்படுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் ஆண்டவருடைய சீஷியாவே என்ன செய்துட்டா? ஆமாம், ஆண்டவரோட கூட என்ன செய்கிறா? ஆமாம், இருக்கிறா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுறார். அடித்து உதச்சி நச்சு என்ன செய்யலை. அவர் எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டு விசுவாசத்தை உங்களுக்கு வரமாக, கிஃப்டாக, பெரிய ஆசீர்வாதமாக, பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறார். ஆமென். நீங்கள் ஈஸியாக நம்ம சொல்கிறோம்ல, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, அதனுடைய ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனித்தனியாக சொல்லி பாருங்கள். அதனுடைய டெப்த்து ரொம்ப பெருசு. நம்ம ஈஸியாக என்ன செய்கிறோம்? வழக்கமாக வர மாதிரி செய்யணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமாம், இதை நீங்கள் பொறுமையாக சொல்லி பாருங்களேன். உங்கள் இருதயம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பூரிப்பாகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. எனக்கு. அல்லேலூயா. இந்த மண்ணான சரீரம் தான், இன்றைக்கி இருந்த நாளைக்கு போனால் புல்லை போல் உதிர்ற சரீரம் தான். ஆனாலும் எனக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நம்ம உட்காந்து தியானித்தோம் அப்படின்னா அதோடைய அர்த்தமே நம்ம வாழ்க்கையில், அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டால் நம்ம இருதயம் அப்படியே களிப்பில் துள்ளும். ஆமென். உங்கள் விசுவாசம் உலகத்தை, பூமி உருண்டையை பார்த்துருப்பீங்கல்ல, ஆண்டவர் உலகம் அப்படின்னா உலகம், மொத்த வேர்ல்டு, இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியுன்றார். எதனால்? உங்கள் விசுவாசத்தினால. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தில் இந்த பட்டணத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், இந்த உலகத்தையே வச்சிருக்கிறார். நான் பட்டணம் சுருக்கி சொல்கிறேன். நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் அநேகரை பற்றி பிடிக்கும், அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரும், அநேகருடைய மனக்கண்களை திறக்கும், அநேகருடைய குருட்டாட்டங்களை திறக்கும், அநேகருடைய பாரம்பரியங்களை உடைக்கும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 39 வசனம் வாஸ்தவம். விசுவாசம் உள்ளவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க? மாறினாங்க. இந்த விசுவாசம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க இல்லையா? சரி, நம்ம காமனாகவே பேசுவோங்க. விசுவாசம் உள்ளவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. இந்த ஸ்திரீ செய்த காரியங்களை, சில காரியங்களை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். என்ன, நீங்கள் முதல் காரியத்திலேருந்து வந்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே மொண்டுக்குள்ள, 11ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரீ அதற்கு, ஆண்டவரே, மொண்டுக்குள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கிருந்து நமக்கு ஜீவ தண்ணீர்?
இப்போ விசுவாசம் அப்படின்னும் போது, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசம் இது பெருசு, இது பொக்கிஷம், இது விலையேற பெற்றது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? இதை நீர் பார்த்துருக்கிறீரா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு உண்டான ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? அதுக்கு ஏதாவது ஷூரிட்டி, கேரண்டி இதாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன செய்ய முடியாது, என்னால் காட்ட முடியாது. நான் பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன் விசுவாசத்தை எடுத்து காட்டுறதுக்கு. அல்லேலூயா. காட்ட முடியாது. இப்போ இங்கே இந்த பெண் அப்படி தான் கேட்குறாங்க. நம்ம இடத்துல பேசுகிறவர் யாருன்னு அவருக்கு தெரியல. சொல்கிறாங்க, நீர் ஜீவ தண்ணீரை குறித்து என்ன செய்கிறீரு? பேசுகிறீரு. முதல்ல இந்த கிணத்துல இருக்கிற தண்ணீரை எடுக்கிறதுக்கு மட்டும் பாத்திரம் இருக்கா? அல்லேலூயா. நம்மெல்லாம் யானையை பூனையாக்கி, பூனையை யானையாக்கி பேசுவோம். ஆனால் அப்படி பேசும்போது திருப்பி ரிட்டன் ஒரு கொஸ்டின் பண்ணலான்னு வச்சிங்களேன், அப்படியே ஆஃப் ஆயிடுவோம். ஏன்னா கையில் ஒன்றும் இல்லை, ஒரு கப்பு கூட இல்லை தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு. ஆனால் எதை பற்றி பேசுகிறாரு? ஜீவ தண்ணீர். இந்த ஸ்திரீக்கு விசுவாசம் என்ன செய்யலை? இல்லை. அல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தை கர்த்தர் வர வைக்கிறார். எப்படின்னா வார்த்தையினால். ஆமென். அவள் எதை கேலி பண்ணாலோ அதே வார்த்தையை மீண்டும் சொல்கிறாரு, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லவர். அப்போ தான் இருதயத்தில் தோணுது, மேசியா ஒருவர் வருவார், அவர் நடந்ததையெல்லாம் சொல்லுவார், அவர் எனக்கு நடந்ததெல்லாம் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அவர் தீர்க்க தரிசியை போல் என்ன செய்வார்? தீர்க்க தரிசனமாக எல்லாவற்றையும் அறிவிப்பார். எதை வச்சு சொல்கிறார்? இப்பொழுது நீ உனக்கு புருஷனை கூட்டுவான்னு சொன்னோடனே எனக்கு புருஷன் இல்லைன்னு நீ கரெக்டாக சொன்னேன். இப்போ இருக்கிற உனக்கு அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பார்க்கிறபடினால அவருடைய இருதயத்தை அறிந்தவராய் பேசினார். அவள் இருதயம் மாற்றப்பட்டது, விசுவாசத்துக்கு நேராய் உயர்த்தப்பட்டது. அவள் வாழ்க்கை முழுவதும் மாறிடுச்சு. அல்லேலூயா. அவன் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாள். ஆமென். அதுதான் அதில் ஹைலைட்டு. அவள் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டா. ஒருவரும் ஒரு காலமும் கிடைக்காத தண்ணீர், ஜீவ தண்ணீர், அதை அவள் பெற்றுக்கொண்டா. என்ன தெரியுமா? ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுங்களேன், ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளே பெருகும். அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தருக்கு கர்த்தரை குறித்து சொல்லுங்களேன், உங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீர் பெருகும். உங்கள் ஆத்துமா வறண்டு போகாது. ஆமென். கர்த்தர் நல்ல கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவரே, மீண்டுமா எங்களோட கூட பேசுகிறீங்க. விசுவாசம் ஜீவ தண்ணீருக்கு சமமாய் சொல்லப்படுகிறது. அப்பா, விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஜீவ தண்ணீர் என்று சொன்ன உடனே பரலோகத்தில் ஒரு நதி இருக்கும். அந்த நதியிலிருந்து ஆண்டவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை மொண்டு கொடுப்பார். அது ஜீவ தண்ணீர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லைப்பா, ஆத்துமாக்கள் தான் ஜீவ தண்ணீர். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோமோ, உமக்குள்ளே அவர்களை ஆண்டவரை கொண்டு வருகிறோமோ, அவ்வளவு ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ளே பெருகிறதா இருக்கிறது. அது ஆவியில் பெருகிற தண்ணீர் ஆண்டவரே. அது என் ஆத்துமாவில் பெருகிற தண்ணீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள அந்த தண்ணீர் பரவி பாயட்டும். அப்படிப்பட்ட வாஞ்சை உண்டாகட்டும். அநேகரை அவனிடத்துல கொண்டு வந்தபடினாலே அவர் ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொண்டாலே, அதே போல நாங்களும் ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்யவும், உமக்கென்று ஓடவும், ஆண்டவரே உமக்கென்று பிரயாசப்படுவோம். கிருபை தாங்க. ஜீவ தண்ணீர் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.